வெல்கம் டு பொலிட்டிக்கல் போக்கஸ். திமுகவின் கட்சி பிரவேசம் திருச்சியில தான் ஆரம்பிச்சது. அதிமுக உருவாக முக்கிய காரணமான முதல் ஆர்ப்பாட்டம் நடந்ததும் திருச்சியில தான். அப்படி என்ன திருச்சிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில கணக்கு? எம்ஜிஆருக்கும் திருச்சிக்கு மட்டும் இல்லைங்க, ஜெயலலிதாவுக்கும் திருச்சிக்கும் இடையிலயும் ஒரு கணக்கு இருக்கு. அது என்னன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 1949 வருடம் செப்டம்பர் மாதம் பேரணியோடு தொடங்கப்பட்டது திமுக. அண்ணாவின் மீது ஈர்ப்பு கொண்ட எம்ஜிஆர் 1952 வருடம் திமுகவில் இணைந்தார். திராவிட கர்ணன் என்று போற்றப்பட்டார். திருச்சியில் 1956 வருடம் மே மாதம் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்பது என முடிவு செய்த திமுக பிரச்சார நாயகனாக எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது. ஆனாலும் கட்சிக்குள் கருணாநிதியோடு எம்ஜிஆருக்கும் பிணக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து கட்சி பதவியை ராஜினாமா செய்தார். திமுகவிலிருந்து வெளிவந்த எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று அவரது தொண்டர்கள் முதலாக திருச்சியில்தான் ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் நடத்தினர். அனுமதியின்றியே அவரது ஆதரவாளர்கள் திருச்சியில் திமுக கொடிகளை இறக்கி திமுக கொடியின் இடையில் தாமரை பொறித்த கொடியை ஏற்றி தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். திருச்சி ரசிகர்கள் தந்த நம்பிக்கையில் 1972 ஆண்டு அக்டோபர் மாதம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் எம்ஜிஆர். அதிமுகவின் முதல் பொதுக்கூட்டம் 1972 ஆண்டு டிசம்பர் 12 திருச்சி மன்னார்புரத்தில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆரை காண பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். 1973 ஆண்டு நடைபெற்ற அதிமுகவின் முதல் தேர்தலான திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு திருச்சி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நிதி திரட்டினார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து திமுக அரசை எதிர்த்து எம்ஜிஆர் அறிவித்த உண்ணாவிரத போராட்டம் மெயின் கார்டு கேட் காமராஜர் வளைவில்தான் நடைபெற்றது. முதல் பொதுக்குழுவையும் மாநில மாநாட்டையும் எம்ஜிஆர் திருச்சியிலே நடத்தினார். இந்த வித்தானது அவரை 1980 வருடம் நடைபெற்ற தேர்தலில் முதல்வர் என்றும் மரமாக்கியது. தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை ராசியாக கருதிய எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்ட மேம்பாட்டு திட்டத்தினையும் மாநாட்டு நடந்த அதே இடத்தில் 1982 வருடம் தொடங்கி வைத்தார். எம்ஜிஆரின் ராசி என்றில்லாமல் அதிமுகவின் ராசி என்பது போல் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜெயலலிதாவும் முதலில் திருச்சி ஒத்தக்கடையில் நடைபெற்ற கூட்டத்திலே பங்கேற்றார். இப்படி அதிமுகவுடன் பெரிதும் தொடர்பு கொண்ட திருச்சியை தலைநகரமாக்கும் திட்டத்தையும் செயல்படுத்த முனைந்தார் எம்ஜிஆர். ஆனால் அவரது எண்ணத்துக்கு எதிர்க்கட்சிகள் இடத்தில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. சென்னையில் தலைமைச் செயலகத்துக்கு தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து மக்கள் வந்து செல்வது பெரும் சிரமம். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தலைமைச் செயலகத்துக்கு எளிதாக வந்து செல்ல தமிழகத்தின் மையமான திருச்சியை தலைநகரமாக மாற்றியும் அங்கு தலைமைச் செயலகம் அமைய பெற வேண்டும் என்று கருதினார் எம்ஜிஆர். இதற்காக 1983 ஆண்டு திருச்சியை தலைநகரமாக்கும் திட்டத்தை அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மேலும் தனது இறுதி காலத்தில் திருச்சியில் தங்க விரும்பினார். இதற்காக குடமுருட்டி ஆற்றங்கரை அருகே காவிரி கரையில் இருந்து உறையூர் செல்லும் சாலையில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தோட்டங்களுடன் கூடிய பங்களா வீட்டை பாதிரியார் ஒருவரிடம் இருந்து வாங்கினார். பின் அமெரிக்கா சென்ற அவருக்கு உடல்நிலை மோசமானது. அதன் பின்னர் அரசியல் சூழ்நிலையும் இந்திரா காந்தி மரணமும் திருச்சியை தலைநகரமாக மாற்றும் திட்டத்தையே கைவிடும் நிலைக்கு கொண்டு போனது. எம்ஜிஆரின் நிறைவேறாத திட்டத்தில் முக்கிய ஒன்றாக அது இருந்தது என்றே கூறலாம். எம்ஜிஆரின் கனவை நிறைவேற்றும் வகையில் திருச்சியை தமிழகத்தின் தலைநகரமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஜெயலலிதா. திருச்சியை சொந்த ஊர் என்று சொந்தம் கொண்டாடினார். எம்ஜிஆரின் விருப்பமாக இருந்த திருச்சியிலிருந்து ஆர் சவுந்தரராஜன் என்பவரை சத்துணவுத்துறை அமைச்சராக்கினார். இவர்தான் மதுரையில் எம்ஜிஆர் முன்னிலையில் ஜெயலலிதாவுக்கு வெள்ளி செங்கோல் வழங்கி புரட்சி தலைவி என பட்டமும் வழங்கினார். அதிமுகவுக்கும் திருச்சிக்கும் இடையிலே இருக்கிற கணக்கு என்னன்றது நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.